இன்றைக்கி நாம் உலகத்தில் நிறையா பேர் செல்லப்பிராணியாக வச்சுருக்க குனியாபிக் அப்படின்ற ஒரு சின்ன விலங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குனியாபிக்னு சொன்னாலும் இது பன்னி இனத்தை சேர்ந்தது இல்லைங்க. இதை நிறையா பேர் ஜெனிவியா நாட்டை சேர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லைங்க. இது சவுத் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சின்ன விலங்கு. இது ரோடன்ஸ் அப்படின்ற குறித்து சாப்பிடக்கூடிய விலங்குகளை சேர்ந்தது. இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே தனக்கு கொடுக்கப்படுற உணவு, கிடைக்கிற உணவை எல்லாத்தையுமே கொறிச்சு தான் சாப்பிடும். முழுசாக வாயில் போட்டு மின்னாது. அதோட முன்னம்பல் வழியாக கொறிச்சு தான் சாப்பிடும். இந்த இனத்தோட பேர் ரோடன்ஸ். இந்த குனியாபிக் ஒரு சமூக விலங்கு. அதாவது அதுக்கு கூட்டமாக தாங்க வாழ தெரியும், தனியாக வாழ தெரியாது. நீங்கள் ஒரு குனியாபிக்கை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் 2 வாங்குங்க. 1 வாங்கி வச்சிங்கன்னா அது சீக்கிரமே செத்து போயிடும். இந்த குனியாபிக்ஸ் சந்தோஷமாக இருந்தாலோ பசிச்சாலோ அதுக்கு கோவம் வந்துச்சுனாலோ ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான சத்தங்களை எழுப்புமா. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா கூட இருக்க குனியாபிக்ஸோட சேர்ந்து குதிச்சு டான்ஸ் ஆடுமா. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோடன் குடும்பத்தை சேர்ந்த குனியாபிக்ஸோட பற்கள் அதோட வாழ்நாள் முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. இந்த பற்களை சைஸ் பெருசாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அது பெரிய கடினமான பொருட்களெல்லாம் எடுத்து கடிச்சு தன்னோட பற்களெல்லாம் மொன்ன பண்ணிக்கிட்டே வருதாங்க. அப்படி பற்களை சரியான அளவில் வச்சுக்காமல் ரொம்பவே பல் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குன்றதுனால தான் அது எல்லாமே கடினமான பொருட்களை கடிச்சு தன்னோட பல்லை மொன்னையாக்கிக்குது. எல்லாத்துக்கும் செல்ல பிராணியான இந்த குனியாபிக்ஸோட லைஃப் ஸ்பேன் 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் தான். அதுவும் நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டாதாங்க. அடுத்து எந்த விலங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.